ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து அதே மார்ச் 13ஆம் தேதி 11:30 மணிக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே விழும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு க்ளீனாக இருக்குது. ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த ஹை 50 மினிட்ஸ் ஹையை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது. ஹாய் எவ்ரிவன், இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்மளோட டீம் கொடுக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டுருந்த ஜிபிபி யூஎஸ்டியோடைய ட்ரேடிங் பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து அதே மார்ச் 13ஆம் தேதி 11:30 மணிக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே விழும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் கீழே விழும் ஷேர் பண்ணாங்க, என்ன ரீசன் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குமா. ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, டவுன்ஃபாலில் இருக்குது. டவுன்ஃபாலில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஒரு கட்டத்தில் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை அப்ரோச் பண்ணி மேலே போயிருக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை அப்ரோச் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணணும், மேலே போகணும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை டாமினேட் பண்ணிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டாமினேட் பண்ணிடுச்சு. அப்போது மார்க்கெட் எங்கே வரணும், மார்க்கெட் எங்கே வரணும், திருப்பி கீழே தான் வரணும். எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hour லோக்கு வரணும். இதுதான் கரண்ட் பிளான், ஓகேவா. அப்போது கரண்ட் பிளானை பேஸாக வச்சு இந்த இடத்துல நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பிளானில் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சு. தென் 50 மினிட்ஸ் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, பிரேக் டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு இப்போ ஃப்ளிப் நினச்சி 50 மினிட்ஸ் ஹை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹை, ஓகேவா. இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் மேலே போகும். அதுக்கப்புறம் அடுத்த பிளான் வேறு. பட் இந்த ஹையை உடைக்க வைக்க மார்க்கெட் எங்கே வரணும், நம்மளுடைய 4 hour லோவுக்கு வரணும். அதுதான் நம்மளுடைய மெயின் பிளானாக இருந்துச்சு. அந்த பிளானில் நம்ம எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு மெயின் கேட்டகரி. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் 4 hours சேம் டைம் லைன் நான் இருக்கேன். இந்த இடத்துல எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி டே கேண்டிலை நம்ம ரிஃபைன் பண்ணுவோம், எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெய்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 hours கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி இருக்கும். டெய்லியில் கண்டிப்பாக என்ன கேண்டலாக இருக்கும், ஒரு செல் கேண்டலாக இருக்கும். டெய்லியில் என்ன கேண்டலாக இருக்கும், ஒரு செல் கேண்டலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இது ரிப்ளே சார்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, லைவ் மார்க்கெட்டு. நம்ம டீம் கூட்ட டைமிங் வந்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன நடந்துச்சுங்கிறதையும் நான் எந்த மாதிரிலாம் ட்ரேட்ஸ் எடுத்துருக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்க பார்ப்போம். இது நம்மளோட ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். லைக் இப்போ வந்து நம்ம சொல்லியாச்சு இதை எப்படி நான் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் திங் டவுன்ஃபால்னு நம்ம சொல்லியாச்சு. இதை எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிள் டாமா. இதை பாருங்க, ஸ்விங் லோலேருந்து என்ன பண்ணுவோம், ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணிப்போம், செக் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, பிரேக் ஆயிடுச்சு. அதே தான் நம்ம டீம் சொல்லியிருந்தாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்கே வரணும், மார்க்கெட் எங்கே வரணும், இட்ஸ் கம்மிங் டு த லோ. அதாவது இந்த லோவுக்கு மார்க்கெட் வரணும். மேபி இந்த லோவை தாண்டி கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வரலாம். ஸோ இந்த லோவை தாண்டிச்சுன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா இந்த லோ, கரெக்டாக. ஸோ இப்போ மார்க்கெட்டு 2 ஏரியாவுக்கு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 hourக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். சார்ட் என்ன பண்ணுறேன், 1 hourக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ 1 hourக்கு ஸ்விட்ச் பண்ணும்போதே எனக்கு மேக்ஸிமம் என்ன தெரியுது, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது. மார்க்கெட் என்ன தெரியுது, செல்லிங் ப்ரெஷரோடு இருக்குது, தெளிவாக தெரியுது. தென் ஐ கேன் ஸ்விட்ச் வித் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் எனக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க மார்க்கெட் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் ஒரு டவுன் ட்ரெண்ட், ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருக்குது, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு க்ளீனாக இருக்குது. ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்ட்ரக்சராக ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டவுன் ட்ரெண்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ, அதுவும் க்ளீனாக எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் சிம்பிள். மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுதா, ஹை லோ, திருப்பி லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, ஓகேவா. நெக்ஸ்ட்டு லோயர் ஹை, அடுத்த லோயர் லோ. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஃப்ளிப்பு நடந்திருக்கு. அப்போ இது என்னவா இருக்கும், ஹையாக இருக்கும், ஓகேவா. ஒரு ஹையை டாமினேட் பண்ணாமல் மார்க்கெட் வருது. அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்கா, இப்போ இதுதான் ஹை அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் பிரேக் பண்ணி இந்த ஹையை உடச்சிருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன இருக்கும், டோட்டலாக மேலே போயிருக்கும். பட் இது நடக்கலை. நெக்ஸ்ட் இதில் ரியாக்ட் ஆகுது. பட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துச்சு. எகைன் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு திருப்பி என்ன இருக்குது, கீழே தான் விழுது. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது,
ஒரு டவுன்ஃபால்லே இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து லோயர் ஹையாக இருக்கா, ஓகே. இப்போ இது லாஸ்ட் ஃப்ளிப்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது வந்து ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஹை 50 மினிட்ஸ் ஹையை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது, செல் ஆக சான்சஸ் இருக்குது. கண்ட்ரோல் இஸ் இட் ப்ளீஸ். ஓகே வெல், இப்போ மார்க்கெட்டோட டவுன்ஃபால் நம்ம சொல்லிட்டோம். இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிள், நானாக இருக்கிறோம், என்னோட டீமாக இருக்கிறோம், ஆஸ் பர் ரூல், ட்ரேடிங் ரூல் படி இந்த ஹையை பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன செல் இந்த ஏரியா. அப்போது இந்த இடத்துல ஃப்ளிப்பு நடந்துச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல தலைமை என்ன பண்ணிங்க, ஒரு செல் ட்ரேட் இருக்குது. ஓகே, ஸோ ஐ டேக்கிங் த செல் ட்ரேட் இன் திஸ் லெவல். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பேன், எனக்கு ஹைக்கு மேலே டார்கெட்டு இது வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லிடுவோம். ஆக்சுவலி எனக்கு 1:2 வந்தால் இன்னும் என்ன. ஸோ 1:1 மேக்ஸிமம் என்னோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகும்போது எனக்கு என்ன ஹிட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஹிட் ஆகிடும். ஸோ செகண்ட் டார்கெட்டு அது ஆகிடுமா, எனக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஃபஸ்ட்டு ஹிட் ஆனாலே போகிறோம். ஸோ மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 1:1 ஃபஸ்ட்டு ஹிட்டு. ஃபஸ்ட் என்ன ஆயிடுச்சு, 1:1 ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணி வச்சுருவோம். அனதர் டார்கெட் இட் வில் பி கோன். ஃபைனலி ரெண்டாவது இதே நிற்கிது. எஸ், ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, அடுத்த தடவை ஹிட் ஆயிடுச்சு. ப்ரோ டோட்டலாக ஹிட் ஆயிடுச்சு, இன்னொரு ட்ரேடு நான் ட்ரை பண்ணலாமா, நிறையா பேர் கேள்வி ஆகலாம். தாராளமாக ட்ரை பண்ணலாம். இஃப் யூ டேக் அ நெக்ஸ்ட் லெவல் ட்ரேட் இன் திஸ் ஏரியா, ஸ்டாப் லாஸ் எங்கே இந்த ஹைக்கு மேலே வைக்கலாம். ஏன்னா அடுத்த ஹை இது. டார்கெட் என்ன 1:, ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டோட ஒட்டு போகிறோம். நம்ம மார்க்கெட்டோட எதோட ஒட்டு போகிறோம், ட்ரெண்டோட ஒட்டு போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரன்னிங் த ட்ரேட். ஸோ மார்க்கெட்டோட ட்ரேடிங் டைமே முடிஞ்சு போச்சு. ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுத்துகிட்டு வரலாம். உடனே ரிப்ளே சார்ட்டு யார் வேணாலும் சொல்லலாம், ரிப்ளே சார்ட்டு யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிம்பீங்க. ஆக்சுவலி பேக் ப்ளீஸ், யார் வேணால் சொல்லாமீங்க. அதுக்கான ப்ரூஃபு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கோம், எங்கள் டீம் என்ன சொல்லியிருக்கு, இந்த இடத்துல செல் ஆகலாம். எத்தனை மணிக்கு, காலையில் 11:30 மணிக்கு. என்ன நடந்திருக்கு, செக் அவுட். ஃபர்ஸ்ட் திங் செக் பண்ணுங்கள். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி 50 மினிட்ஸ் சார்ட் என்ன இருக்குது, நம்ம கொடுத்த இடத்துலேருந்து மார்க்கெட் டோட்டலாக என்ன இருக்குது, க்ளீன் ஃபால். எப்போ சொல்லியிருக்காங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டாக 9:30 மணிக்கு. இது உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு சார்ட்டோட டைமிங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரண்ட் சார்ட் நம்ம ட்ரேட் எடுத்த டைமிங்கை பாருங்கள். 11 மணி, 13ஆம் தேதி 11 மணி. ஓகேவா. இதை விட இது உண்மையாக பொய்யான்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் என்ன வேணாலும் கடவுணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கடவுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ சீரியஸ் வேணும், இதுலேருந்து நிறையா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்மளோட ட்ரேடிங் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் இருக்கோம். எனிவே அண்டில் தென் பை பை, see you all.